கம்பேர் டு கிரேட் 11 இருந்து கிரேட் 12 வந்து நம்ம ஈஸியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்ல. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணு. அந்த அளவுக்கு பெருசா தான் இருக்கும். சரிங்களா? நார்மலா தான் இருக்குது. கொஞ்சம் ரெஃபர் பண்ணா பியூர் மேத்ஸ் கொஞ்சம் இது பண்ணிடலாம். சரிங்களா? சாட்டர்டே கொஞ்சம் தியரிட்டிக்கலா போகும். அத நம்ம நாளைக்கு ஓவர்வியூ பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு ஓவர்வியூ கண்டென்ட் என்னன்னு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தபடி அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மாடலஸோட கேஸ் வருது. ஸோ அப்ப என்ன குடுத்துருக்கோம்? மாடலஸோட ஐடியா தெரியும்ல? y மாடலஸ் ஆஃப் x. இதனோட மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படி என்னது? பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ எது போட்டாலும் உனக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அப்படிதானே? அப்படின்னா என்ன டயகிராம் வரும்? x கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் x லெஸ் தன் 0. இதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன ஆகும்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படிங்கன்னா வி ஷேப்ல ஆரிஜின் வந்து வரும் இந்த கிராஃப். இது வந்து y மாடலஸ் ஆஃப் எக்ஸோட கிராஃப். ஓகேடா கண்ணு? அப்ப அதை வச்சு எப்படி நம்ம இது பண்றோங்கிற ஐடியா தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ப்ராப்ளத்துக்கு போக நம்ம பார்ப்போம். சரிங்களா? பேசிக் கண்டென்ட் இதுதான். இதுல இருந்து எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, எந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்றங்கிற ஐடியாவை நமக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஷன் அல்காரிதம். டிவிஷன் ஆஃப் பாலினாமியல் உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுல. எப்படி லாங் டிவிஷன் இது பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க் ஒரு 4 மார்க் உங்களோட போர்டு எக்ஸாமுக்கே வருது. டிவிஷன் உங்களுக்கு அது ஆல்ரெடி இப்போ x+1 x² + 5x + 6 இருக்குதுங்களா? இது ரெண்டையும் நம்ம டிவிசிபிள் பண்ணா என்ன வரும்? ரிமைண்டர் என்ன அண்ட் கோசன்ட் என்னன்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஆல்ரெடி லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? லாங் டிவிஷன் மெத்தட் x² + 5x + 6 போட்டு இங்க வந்து x+1 போடுவாங்க. அப்ப இதை வந்து என்ன பண்ணுவீங்க? x மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டே வருவீங்க. வந்தா இங்க வந்து இதுக்கு பேர் ரிமைண்டர், இங்க வரதுக்கு பேர் வந்து கோசன்ட். அது நம்ம பார்ப்போம். பார்த்திருக்கீங்களா ஆல்ரெடி? இல்ல பார்த்தது இல்லையா லாங் டிவிஷன் மெத்தட்? சரி, அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் தியரம். ஃபேக்டரைஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாலினாமியல் இருக்குன்னா அதுல வந்து நீங்க எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது அது 0 ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் எ ஃபேக்டர். ஓகேங்களா? அதர்வைஸ் இஸ் நாட் எ ஃபேக்டர். சப்போஸ் இதுக்கு என்ன ஃபேக்டர் இருக்க போகுது? இதுக்கு வந்து நீங்க மேபி ஃபார்முலால போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் -b ± √b² - 4ac / 2a. இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட் கிடைக்கும். சப்போஸ் x = 1 x = 2 இந்த மாதிரி ரூட் வருதுன்னா அப்ப இது எப்படி எழுதலாம்? x - 1 and x - 2 is a factor எழுதலாம். ஓகேங்களா? இது மாதிரி ரூட் வருது நீ கால்குலேட்டர் போட்டு கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. நீ அந்த ஃபார்முலா போடலாம் கால்குலேட்டர் போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்ப இது வருதுன்னா இதை வந்து நம்ம ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரூட் வந்து நம்ம ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அத ஃபேக்டர் தியரம். சரி, ரிமைண்டர் தியரம் என்னன்னா, சப்போஸ் ஒரு பாலினாமியல் x² + 5x + 6ல x = 1 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதான் வந்து நமக்கு ரிமைண்டர். எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல என்ன வேல்யூ வருதோ. சரிங்களா? இல்ல நீங்க லாங் டிவிஷன் போடலாம். லாங் டிவிஷன் போட்டு இங்க கடைசி வேல்யூ வருது இல்லையா? இந்த வேல்யூ வந்து ரிமைண்டர். என்னப்பா? எப்படி லாங் டிவிஷன் போடுறீங்க? புரியல. லாங் எக்ஸாம்பிள் ஒரு சம் போட்டுட்டா. So suppose x³ + 3x² + 2x + 1 divided by x + 2 ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப இது எப்படி டிவைட் பண்ணுவீங்க? நார்மல் டிவிஷன் தான் நம்ம கால்குலேட்டர்ல போட்டுறலாம் இல்ல மேனுவலா போட்டுறலாம். பட் இது பாலினாமியல் டிவிஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ணுவோம். சோ எந்த மாதிரி அப்ளை பண்றோம் பாத்துக்கங்க. x³ + 3x² + 2x + 1 இங்க இருக்குது x + 2. சரி எனக்கு இப்போ இங்க என்ன டேர்ம் இருக்குது? x³ இருக்குதா? இங்க என்ன டேர்ம் இருக்குது? xங்கிற டேர்ம் இருக்குது. அப்ப எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் பண்ணா இந்த டேர்மோட எதை மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆகும்? x² கரெக்ட்டுங்களா? x² + 3x + 3x 3 தான் கரெக்ட்டுங்களா? இப்ப மைனஸ் சைன் போட்டுக்கணும். ரெண்டுக்கு மைனஸ் சைன் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இது ரெண்டும் கட் ஆயிடும். கரெக்ட்டா கண்ணு? அப்ப 3x² - 2x² வந்து x² ஆகும். மீதி இருக்க ரெண்டு டேர்ம் கீழ இறக்கிருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? +2x + 1. சரி, இப்ப மறுபடியும் என்ன இருக்குது? இங்க x² இருக்குது, இங்க x இருக்குது. அப்ப என்ன டேர்ம் அப்ளை பண்ணனும்? இல்ல, இப்ப அந்த x³ + 3x² + 2x + 1 divided by x + 2 தானே? ஆமா. அந்த x + 2 எப்படி x³ + 2x² ஆச்சு? இல்ல, x³ இன்னொரு சொல்லு. அந்த x + 2 எப்படி x³ + 2x² மாறுச்சு? இல்ல, இது நியூமரேட்டர் வேல்யூடா. இது நியூமரேட்டர் வேல்யூ இன்சைட் பிராக்கெட்ல இதுல வெச்சுக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ அவுட் சைடுல வெச்சுக்கணும். ஓகே. இப்போ
டிவைடட் ஓகே எக்ஸ் கியூப் பிளஸ் 2 எப்படி வந்ததுன்னு கேக்குறியா? ஆ ஓகே ஆ ஓகே ஓகே. அந்த அந்த டவுட் கேக்குறேன் சொல்லிடுறேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி போடணும் உனக்கு தெரியுதா இல்லையா? இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஆ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு வச்சு இந்த இன்டு நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுறேன். ஓகே ஓ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு எக்ஸ். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா இல்ல? ஓகே ஆ பிளஸ் 2x ஸ்கொயர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ம் இப்போ என்ன பண்ணணும்னா சைன் மாத்திரணும். சைன் மாத்திட்டு கட் பண்ணணும். சரிங்களா? இப்ப அது 0 ஆகுற வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். 0 ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. 0 ஆகலைன்னா ரிமைண்டர் என்னவோ அதை சொல்லிடுவேன். 0 எப்போ ஆகும்னா அது வந்து ஃபேக்டர் இல்லைன்னா அது வந்து ரூட்டா இருக்கும்போது அதாவது x ஈக்குவல் டு -2 வந்து இதுக்கு ரூட்டா இருந்தா 0 ஆகும் அதர்வைஸ் இஸ் நாட் 0 புரியுதுங்களா எப்போ 0 ஆகும் அது ரூட்டா இருந்தா 0 ஆகும் இல்லைன்னா ஆகாது ஓகேவா சால்வ் பண்ணலாம் எனக்கு தெரியும் 0 ஆகுமா ஆகாதான் தெரியும் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ என்ன பண்ணணும் 2 மைனஸ் பண்ணணும் 3 - 2 என்ன 1 அப்போ x ஸ்கொயர் மீதி இருக்கிற 2 டேர்ம் கீழே ஆக்கிடுங்க அப்போ என்னாச்சு +2x + 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா ஓகே இப்போ இந்த x² + 2x + 1 ரிமைண்டர் அதான் அந்த ப்ராடக்ட் இந்த ரிமைண்டர் இன்னும் ஆகல எப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் ஆகும்னா இதனோட டிகிரியும் ரெடியூஸ் ஆகணும் இதை விட இந்த டிகிரி கம்மியா இருக்கும் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க நியூமரேட்டர் டிகிரி நம்ம லோவா இருக்கணும் டினாமினேட்டர் டிகிரி தான் ஹையா இருக்கணும் அப்பதான் டிவைட் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா ஆகாதுன்னு அர்த்தம் இன்னும் ஆகல ஏன்னா இது x², இது வந்து x இன்னும் ஆகல அப்ப என்ன பண்ணணும் இந்த x² டைம் இதையும் கம்பேர் பண்ணும்போது எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 0 ஆகும் x அதனால பிளஸ் x அப்ளை பண்ணிட்டு இந்த x என்ன பண்றீங்க x² + 2x ஆ மாறி ஆமா சூப்பர் வெரி குட் இப்போ 1 தான் அந்த 1 எப்படி டிவைட் பண்றது கட் பண்ணிடலாம் அப்போ 1 ன்னு வரும் கரெக்ட்டுங்களா அப்ப பாருங்க இதனோட டிகிரி பவர் 1 இதனோட டிகிரி இல்லைன்னா 0 ன்னு அர்த்தம் x பவர் 0 ன்னு அர்த்தம் அப்ப டிவைட் ஆயிருச்சு அவ்வளவு இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது அப்ப நம்மளுக்கு கோசன்ட் என்ன ரிமைண்டர் என்னன்னா நம்ம ரிமைண்டரோட வேல்யூ என்ன 1 ரிமைண்டரோட வேல்யூ வந்து 1 அண்ட் கோசன்ட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா மேல இருக்கிற டாப்ல இருக்கிறது வந்து கோசன்ட் அது என்ன வேல்யூ வருது இல்ல இப்ப ஆன்சர் வந்து x² + x தானே கோசன்ட் அது என்ன கேக்குறான்னு நமக்கு தெரியாது ரிமைண்டர் கேட்டா 1 மேல டாப்ல இருக்கிற ஆன்சர் பார்த்து இது டிவைட் பண்ணி வர ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி x² + x ஓகேங்களா இத டிவைட் பண்ணி வர ஆன்சர் x² + ஏன்னா ரிமைண்டர் 1 இருக்குது அது மறந்துடாது சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா எனர்ஜி டவுட் இருக்குதா அப்ப இது எப்படி எழுதணும்னா x² + x + 1 / x + 2 ன்னு எழுதுவோம் சரிங்களா இதுதான் ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டா இதான் வரும் சப்போஸ் 0 வந்து இது 0 போட்டுருங்க 0 / anything வந்து 0 சரிங்களா நீங்க சொன்னீங்க 0 வந்தா வருமா கேட்டிங்களா 0 வந்தா ரிமைண்டர் அது ரூட் ஆயிடும் சரிங்களா அப்ப இங்க 0 வந்தா 1 வருது அதனால 1 / this வேல்யூ போடுறோம் அப்ப இது ரெண்டையும் நீ சிம்ப்ளிஃபை பண்ணா உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா என்ன அதான் ரிமைண்டர் இது உனக்கு டிவிஷன் அல்காரத்தோட ஐடியா அதாவது டிவிஷன் அல்காரதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நம்பர் இருக்குதுன்னா அந்த நம்பரை வந்து கோசன்ட் இன்டு டிவைடர் பிளஸ் ரிமைண்டர் இந்த கான்செப்ட் எழுதலாம் ஆர் இதே வந்து காமனா எடுத்து நீ கம்ப்ளீட் பண்ணி பண்ணா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் ஈக்குவல் டு கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைடர்னு எழுதலாம் இதுதான் வந்து ஒரு டிவிஷன் அல்காரத்தோட ஃபார்முலா சரிங்களா இது நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மேபி இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ் வந்து நிறைய படிக்க போறீங்க ஆல்ரெடி நீங்க +1ல படிச்சிட்டீங்க +2ல பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க போறீங்க அது ரிலேட்டடா இதனுடைய மெத்தட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு கிடையாது அதனோட ஐடியாவுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சார் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிவிஷன் அல்காரத்தோடது டிவிஷன் அல்காரத்து இங்க மட்டும் இல்ல மேபி ஹையர் ஸ்டடீஸ் மேக்ஸ் ரிலேட்டடா பண்ணலாம் அந்த இடத்துல நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க பாத்துக்கோங்க சரிங்களா அப்ப ஃபேக்டர் தியரம்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ரிமைண்டர் தியரம்னா என்ன ரிமைண்டர் வருதோ அதான் வந்து ரிமைண்டர் தியரம் அதாவது சப்போஸ் p of x = x³ + 2x² + 3x + 1 ன்னு கொடுத்துட்டான் x = 1 அப்படின்னு கொடுக்குறானா அல்லது x + 1 is a factor சொன்னானா நம்ம ஃபேக்டர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஃபேக்டர் இருக்குதா இல்லையா எப்படி போடுவீங்க x = -1 -1 இங்க அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா 0 ஆச்சுன்னா ஃபேக்டர் 0 ஆகலைன்னா இஸ் நாட் a ஃபேக்டர் புரியுங்களா x = -1 இங்க போட்டு அப்ளை பண்ணிட்டா 0 ஆச்சுன்னா ஃபேக்டர் polynomial of x is equal to x³ + 2x² + 3x + 1 அப்பன் கொடுத்தோம்னா அப்புறம் x + 1 எங்க வந்துச்சு x + 1 நம்ம கொடுத்திருப்போம் சரிங்களா இது வந்து இதுக்கு ஃபேக்டரா கேட்பான் this value is a factor or not கேட்பான் அப்ப என்ன பண்ணனும் அத கண்டுபிடிக்கணும்னா x = -1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்
x equal minus 1 இருக்கிற எல்லா வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? 0 இருந்தா ஃபேக்டர். யா 0 இருந்தா ஃபேக்டர். 0 இல்லைனா ரிமைண்டர். எப்பயுமே -1 தானா இல்ல? இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாறும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாறும். அவன் கொடுக்குற கொஸ்டின் பொறுத்து மாறும். இப்ப ஃபேக்டர் இப்ப x + 3 ஃபேக்டரான்னு கேட்டா x வந்து -3 சப்ஸ்டிட்யூட். அவ்வளவுதான். -1 தான் அப்ளை பண்ணனும் கிடையாது. எந்த வேல்யூ வேணா வரலாம். ஜெனரலா கேட்டா x + a அவ்வளவுதான். ஜெனரல் ஃபார்முலா 3x வந்து ஃபேக்டரானா அந்த இது டிவைடட் பை 3. 3x is 3x + 1 the factor ன்னு கேட்டா x = -1/3. இது ஈக்குவல் டு 0 போட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? அப்ப ரிமைண்டர் என்ன வருதோ அதான் ரிமைண்டர். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் இன்னும் போகும்போது டீப்பா பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்குது. சரிங்களா? மாடுலஸ் ஃபங்க்ஷன் அதோட கிராஃப் மாடுலஸ்னா என்ன சொல்லிட்டு அதோட கிராஃப் போட்டு காட்டிட்டேன். சால்விங் மாடுலஸ் இன்இக்வாலிட்டி நம்ம டீப்பா பார்ப்போம். ஏன்னா நிறைய புளுக்ல கண்டென்ட் இருக்குது. அதை நம்ம இது ஃபுல்லா பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மேக்ஸிமம் வந்து இதனோட டாபிக் தான் உள்ள இருக்குது. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இது பேசிக் கண்டென்ட் தான் சொல்றேன். நான் ஃபுல்லா போகல. அந்த கிராஃப் மட்டும் ஒரு கிராஃப் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றதா? சரி. இப்போ கிராஃப் என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் y = மாடுலஸ் ஆஃப் xங்கிறது டெஃபினிஷன். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா x greater than 0. ஏன்னா மாடுலஸ்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் வரப்போகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப -x போட்டா x வந்து பாசிட்டிவ் போட்டா நெகட்டிவ் தான் வரும். அதனால என்ன பண்றாங்க x வந்து less than 0 எடுக்கறாங்க. சரிங்களா? சரி இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்றது கிராஃப் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டேபிள் ஃபார்ம் பண்றது. சரிங்களா? இப்போ x வந்து -3 அப்படி போட்டா என்ன கிடைக்குங்க? y ஓட வேல்யூ 3 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? x ஓட வேல்யூ -2 போட்டா 2 கிடைக்கும். x ஓட வேல்யூ -1 போட்டா 0 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி சரி 1 +1 கிடைக்கும். அடுத்து 0 போட்டா 0 கிடைக்கும். 1 போட்டா 1, 2 போட்டா 2, 3 போட்டா 3. கரெக்ட்டுங்களா? இந்த x ஓட வேல்யூ நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் தான். y க்கு பாசிட்டிவ் தான் கிடைக்குது. இதுக்கு தான் நம்ம கிராஃப் டிரா பண்ண போறோம். எப்படி டிரா பண்ண போறீங்க? அந்த ஐடியா தான் நம்ம வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியாமா? சரி பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிட்டு டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஈஸியா கிடைக்கும். பாத்துக்கோங்க. சரிங்களா? ஏன் x நெகட்டிவ்னால இது பாசிட்டிவ் y இன்னொரு கிளியரா சொல்லு. ஏன் x வந்து நெகட்டிவ்னால y பாசிட்டிவா இருக்கு? அத மாடுலஸோட டெஃபினிஷன். மாடுலஸோட டெஃபினிஷனே பாத்தீங்கன்னா you convert the negative quantity is also convert to the positive quantity. Negative quantity is convert to the positive quantity is called a modulus. ஓகேங்களா? மாடுலஸோட டெஃபினிஷன் அதுதான் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வேற என்ன வேணும்? ஓகே. அப்ப இத நீங்க ஜஸ்ட் டிரா பண்ணா போதும். அப்ப என்னாச்சு? 0 1 2 3. Here also -1 -2 -3. Is correct? அப்ப corresponding points வெச்சுக்கங்க. 0 னா 0. இங்க 1 2 வேணுமா? 1 2 3. கீழ நெகட்டிவ் இல்ல அதனால நெகட்டிவ் விட்டுட்டேன். அப்ப 0, 0 க்கு பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். 1, 1 க்கு நோட் பண்ணியாச்சு. 2, 2 க்கு நோட் பண்ணியாச்சு. 3, 3 க்கு நோட் பண்ணியாச்சு. இங்க அதே மாதிரி -1 னா 1, -2 னா 2, -3 னா 3. சோ இந்த பாயிண்ட் நீ டிரா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு V ஷேப் டயகிராம் தான் வரும். ஓகேங்களா? இது ரப்போர்க்ல போடுறேன். நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா அது V ஷேப்ல தான் வரும் தவிர வேற எந்த ஷேப்லயும் வராது. சரிங்களா? சரி இவ்வளவுதான் கிராஃப்ல டவுட் இருக்குங்களா? ஓகேவா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். இதுதான் மெயினா மாடுலஸோட கான்செப்ட் இருக்குன்னு. இந்த ஃபர்ஸ்ட் மாடல்ல ஆல்ரெடி ரொம்ப ஈஸி தான். உள்ள டீப்பா பாத்தீங்கன்னா ஈஸியா இது பண்ணிடலாம். இதுல ஒரு क्वेश्चन 3 மார்க் 4 மார்க் அந்த மாதிரி ரேஞ்சில வருது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களாமா? இது லாகரிதம். லாகரிதம் பத்தி ஆல்ரெடி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி முடிக்கும். நார்மலா லாகரிதமோட ஃபார்முலா தெரியுமா? சரி. லாக் வந்து எப்ப வந்து இது ஆகுதுன்னா a/x = y ன்னு வருதுன்னா கரெக்ட்டுங்களா? அப்ப x = என்ன கிடைக்கும்னா இந்த இது இங்க போச்சுன்னா அது லாக்கா மாறும்ங்கறாங்க. அப்ப log base a into y ன்னு வரும். இதுதான் லாக் உருவாகுன ஐடியா. சோ ஒரே ஒரு ஐடியாக்கு சொல்லிறேன். சப்போஸ் 10² என்ன தெரியும்? 100 ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2 = log base 10 100 ன்னு எழுதலாம். இதுதான் மீனிங். 200. இந்த 2 பவர் வந்து இந்த பக்கம் இருக்கும். சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட் லாகரிதம் உருவாகுது. லாகரிதம் எதுக்கு பண்றாங்கன்னா நீங்க மேனுவலா போடுற கால்குலேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற சான்சஸ்ல இருக்குது. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் சம்திங் கிரிட்டிக்கலா இருக்க சான்ஸ் இருக்குது. எல்லா ப்ராப்ளமும் வந்து நான் மேனுவலா போடுறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்றது பாத்தீங்கன்னா லாகரிதம் யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா நெகட்டிவ் பவர்லாம் வரும். அதுதான் பார்த்து நீங்க நார்மலா மேனுவலா போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்.
இப்போதைக்கு கால்குலேட்டர் வந்துச்சு. கால்குலேட்டர் வராத காலத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம லாக்ரதம் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். லாக்ரதம் டேபிள் குடுத்துருவாங்க. அந்த லாக்ரதம் ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தான் வந்து லாக்ரதம். அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10, 20 ஃபார்முலா இருக்குது. என்னன்னா நெறைய ஃபார்முலா இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் தான் இருக்குது. இதனோட கண்டிஷன், பேஸோட கண்டிஷன் என்ன, மெயினோட கண்டிஷன் என்னன்னு இருக்குது. சரிங்களா? இந்த ஃபங்ஷன் வந்து மெயின், இந்த ஃபங்ஷன் வந்து பேஸ். கண்டிப்பா மெயினோட வேல்யூ என்னவா இருக்கும்னா, கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது. எது? இந்த வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாதுங்கிறார். சரிங்களா? நெகட்டிவ் வேல்யூ இருந்தா நாட் எக்ஸிட். அதே மாரி இங்க இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இங்க இருக்கிற வேல்யூ உனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது. அதே மாரி 0 லெஸ் தென் 1 இருக்கலாம். எக்ஸாக்ட்டா 1 இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற வேல்யூ எக்ஸாக்ட்டா இதுல 1 இருக்காது. 0 லெஸ் தென் அதே மாரி a கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஓகேங்களா? எங்க இந்த பேஸோட வேல்யூ நான் சொல்றது இந்த பேஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பேஸ் வந்து 0 to 1 இருக்கலாம். ஆர் 1 விட பெருசா இருக்கலாம். எக்ஸாக்ட்டா நாட் ஈக்குவல் டு 1 இருக்கக்கூடாது. ஓகே, நாட் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும் பேஸுக்கு. இதுக்கு ஜஸ்ட் கிரேட்டர் தென் 0 இருந்தா போதும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரூல். பட் நம்ம டீப்பா போகும்போது இன்னும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ லாக்ரதம் நிறைய லாக்ரதம் இருக்குது. லாக்ரதம் நிறைய இருக்குது. பட் மெயினா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணா லாக் பேஸ் 10வாங்க. லான் இது பேர் லான் ஆர் லாக் பேஸ் இ ரெண்டு ஒன்று தான். இது ஒன்று தான். பேஸ் இ ஓகேங்களா? எய்தர் இந்த லாக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ற லாக் பார்த்தீங்கன்னா இந்த லாக் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ற லாக் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்றாங்க. நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் யூஸ் பண்றீல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாக் இந்த மாதிரி பேஸ் 10ஓட லாக் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லாக் பேஸ் 10 தான் மேக்ஸிமம் எடுத்து போடுவீங்க லேப் ஓரியன்டா. அதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெரிவேட்டிவ் மேக்ஸிமம் எக்ஸ்பென்சிவ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதான் அவன் சொல்றான் லாக்ரதம் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்பென்சிவ் ஈக்குவேஷன் e பவர் x தான் வந்து எக்ஸ்பென்சிவ் ஈக்குவேஷன். இதுல வந்து e பவர் x, e பவர் mx இந்த மாதிரி கான்செப்டோட வரதான் வந்து எக்ஸ்பென்சிவ் ஈக்குவேஷன். இது எப்படி சால்வ் பண்ண போறாங்க? இன்இக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ண போறீங்க? அதனோட ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களாமா? இது எல்லாமே உங்களோட தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேஷன்ஷிப்னா நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பவரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி லாக் கன்வெர்ட் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது உள்ள என்னென்ன இருக்கும்போது நம்ம டாபிக் போகும்போது பார்ப்போம். ஒரு பேசிக் ஐடியா இந்த கண்டல் என்ன இருக்குதுங்கிறதா நான் இன்னைக்கு கொடுக்க வந்துக்கிறேன். இப்போ செகண்ட் சாப்டர் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐடியா தான் வரப்போகுது. சரியாம்மா? தேர்ட் சாப்டர் ஆல்ரெடி ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் படிச்சிட்டீங்க. +1 வந்து கிரேட் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சது பார்த்தீங்கன்னா சைனு, காசு, டேன் இது 3 படிச்சிங்க. சரியாம்மா? இதான படிச்சிங்க. காட்டு, கொசிகன், சீக்கன் படிக்கல. இதனோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து கொசிகன், சீக்கன் அண்ட் காட்டன். ஓகேங்களா? சைனோட ரெசிப்ரோக்கல் யாருன்னா 1/sin போட்டீங்கன்னா அதுதான் வந்து கொசிகனோடது. சரிங்களாமா? அதே வந்து 1/cosன்னு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து சீக்கனோடது. 1/சீக்கனோடது. அதே மாதிரி 1/tan போட்டீங்கன்னா அந்த வேல்யூ தான் வந்து காட்டன்ஜோடது. சரிங்களா? அப்ப அந்த 3 ஃபங்க்ஷனை பத்தி டீப்பா பார்க்க போறோம். நீங்க லாஸ்ட் இயர் வந்து sin cos tan பார்த்தனால இப்ப மேக்ஸிமம் வருது என்ன வரும்னா +1 sin cos tan வரும். அண்ட் ஆல்சோ +2 ஓடது cosecant secant cotton இதுவும் வரும். ரெண்டுமே சேர்ந்து வரும். அப்ப அங்க இருக்கிற ஃபார்முலா வேணும். இங்க இருக்கிற ஃபார்முலா நம்ம தரவா வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா cos எக்ஸ்பிரஷன் வந்துருக்கா cos sin. அதனால நம்ம ரெண்டுமே பார்க்கணும். அது இல்லாத என்ன சொல்லிக்கிறாங்க காம்பவுண்ட் எங்கட ஃபார்முலா தான் a + b a - b ஃபார்முலா. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகனாமெட்ரி இருக்கிற அத்தனை ஃபார்முலா வரும். கிட்டத்தட்ட ஒரு 500 1000 ஃபார்முலா பக்கமா இருக்கும். அத்தனை ஃபார்முலாவும் வரும். ஏன்னா இது காம்பவுண்ட் ஆங்கிள், டபுள் ஆங்கிள் கான்செப்ட், ஃபர்தர் ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸ்லாம் கேக்குறாங்க. அப்ப இது 3 சாப்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 ஃபார்முலா வரும். சரிங்களா? அந்த ஃபார்முலால எப்படி டெரைவ் பண்றது? அது இல்லாத நம்ம லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். நல்லா இருக்குங்களா? sin θ இன்டு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ற கான்செப்ட்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு ட்ரிகனாமெட்ரி ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது, என்ன மாதிரி ஐடியா இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இதுல ஃபார்முலாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்த ஃபார்முலா பிளஸ் இந்த வருஷத்துல வந்து இதனோட கண்டென்ட் ஃபார்முலா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் எப்படி வரப்போகுதுங்கிற ஐடியாவை ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வந்து ட்ரிகனாமெட்ரி தெரிஞ்சாதான் அடுத்த சாப்டர் வந்து டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன் இதனோட அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? இந்த 3 டாபிக்கும் இதனோட அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு வந்து இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாப்பா? அதனால கொஞ்சம் எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ட் தான். +2 போயிட்டா எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். பர்டிகுலர் பார்த்தா ட்ரிகனாமெட்ரி படிக்கிறதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஐடியா. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ட்ரிகனாமெட்ரியோட ஐடியாவோட கான்செப்ட். அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்களா? ட்ரிகனாமெட்ரிக்கு அப்புறம் தான் டிஃபரன்சியேஷன் வச்சுக்கிறாங்க.
ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சதை நம்ம போட முடியும். ஆல்ரெடி பேசிக் டிஃபரன்ஷியேஷன் படிச்சுட்டேன். இது ப்ராடக்ட் ரூல்ங்கறாங்க. u * v மெத்தட். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்ப? டிவைட் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்ப? ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்போனன்ஷியலோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்ப? அண்ட் நேச்சுரல் லாக் வந்து எப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்ப? ஓகேங்களா? டெரிவேட்டிவ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். மொத்தம் 6 ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. அதனோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்ப? இம்பிரிடிக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? எனி ஐடியா இம்பிரிடிக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? சொன்னேன் இல்ல. இம்பிரிடிக் ஃபங்க்ஷன் என்னன்னா, நாம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போமோ அதுவும் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளாரே இன்வால்வ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா, y = என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் y செப்பரேட்டா இருக்காது. எப்படி இருக்குன்னா, xy plus y plus x = 0ன்னு இருக்கும். இதுக்கு பேர் தான் இம்பிரிடிக் ஃபங்க்ஷன். அதாவது y = என்னன்னு இல்லாம இதுக்கு இன்சைட்லயே x அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இன்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன தெரியும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்ப சப்போஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் எழுதினா sin x ன்னு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. sin of xy ன்னு கொடுத்திருப்பான். அப்ப இது வந்து y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இன்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இன்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வந்து மிக்ஸ் ஆகி வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இம்பிரிடிக் ஃபங்க்ஷன். சரி எடுக்கன்னு. ஓகே. அதே மாதிரி பாராமெட்ரிக் டிஃபரன்ஷியேஷன்னா ரெண்டு கான்செப்ட் x y இது ரெண்டுக்குமே செப்பரேட் வேரியபிள் இருக்கும். x y க்கு செப்பரேட் வேரியபிள் இருக்கும். அப்ப இது ரெண்டையும் பேஸ் பண்ணி எப்படி வந்து dy/dx கண்டுபிடிப்ப அப்படிங்கிற ஒரு ஐடியா. சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து ஒரு 3 மார்க் ஒரு 4 மார்க் கம்பல்சரி வருது. क्वेश्चन பேப்பர் செக் பண்ணு. இதுல இருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லாவே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும். டிஃபரன்ஷியேஷன் ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன் படிச்சுக்கிற அதோட கொஞ்சம் அட்வான்ஸோட ஐடியா தான். அப்ப நம்ம 11th எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ 12th அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா தான் இருக்க போகுது. சரி எடுக்கன்னு. இன்டகிரேஷன் பேசிக் படிச்சுட்டேன். இன்டகிரேஷன் கொஞ்சம் அதிகமா போறது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ல வருது. எக்ஸ்போனன்ஷியல்னா என்ன? இது வந்து லாகரிதம் இன்டெகிரல். இது sin cos சீக்கன்ட் ஸ்கொயரோட இன்டெகிரல். அண்ட் இன்டகிரேஷன் பார்த்தா ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். ஃபர்தர் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனா நார்மலா இருந்தா பரவாயில்ல. இப்படி கொடுப்பாங்க. cos³ x ஓட இன்டெகிரல் என்ன அப்படிம்பாங்க. இது டைரக்டா இன்டெகிரலே கிடையவே கிடையாது. அப்ப என்னன்னா இதுக்கு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்டெகிரல் tan³ x ஃபார்முலா தெரியாது. இதுக்கு இன்டெகிரல் என்னன்னு கேட்பாங்க. வேற எக்ஸ்ட்ரா அடிஷனலா பவர் கொடுத்து கேட்பாங்க. அப்ப இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எப்படி நம்ம ரிசல்ட் கொண்டு வரங்கிற ஐடியாவை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா சீட் நம்ம கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து நம்ம ஃபார்முலா ரெஃபர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணும். சரியா கண்ணு? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் சொல்யூஷன். நியூமெரிக்கல் சொல்யூஷன் உங்களுக்கு நார்மலா இருக்கு. நிறைய மெத்தட் நியூமெரிக்கல்ங்கிறதுனாவே நிறைய கான்செப்ட் உள்ள இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், இம்ப்ரூவிங் தி சொல்யூஷன் அண்ட் இட்டரேட்டிவ் மெத்தட்ஸ். இது நிறைய இட்டரேஷன் மெத்தட்ஸ் ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் கொடுத்துறாங்களோ அதை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ சால்விங் தி இன்வால்விங் தி ஏரியா ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக்கிறாங்க. இதுல இப்போ ப்ளூ கலர் ஸ்டாப் கண்டென்ட் என்னன்னு பார்த்தா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் எப்பயுமே நம்ம ஈஸியா தான் இருக்கும். அது என்ன கான்செப்ட் நம்ம உள்ள போய் போகும்போது நம்ம பார்க்கலாம். சரி இலக்கணு. சரி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்த பின்னாடி கடைசியா என்ன வருதுன்னா இது வரைக்கும் பார்த்த சாப்டரோட இன்வால்வ் பண்ணிட்டு ஃபர்தர் அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட் வருது. எப்படி லாங் டிவிஷன் போட்டோம். அதே மாதிரி பைனாமியல் சீரிஸ்க்கு லாஸ்ட் இயரே பார்த்துட்டோம். ப்ளஸ் ஒன்ல இது எல்லாத்தையும் கண்டென்ட் பண்ணி இந்த மாதிரி பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் சொல்லல. பார்ஷியல் ஃபிராக்ஷன் வருது பாரு. பைனாமியல் லாஸ்ட் இயரே பார்த்தாச்சு. அதோட அது அடிஷனல் ஐடியா. பார்ஷியல் ஃபிராக்ஷனோட பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்? இதோட எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்? இது எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொன்றுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். உள்ள போகும்போது கண்டென்ட் வந்து அல்ஜிபிரிக் டைம் எப்படி வரும், என்ன மாதிரி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டான், நாட் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் பார்த்துருப்ப. இந்த வருஷம் வந்து நெகட்டிவ் இன்டிஜர் ஃபிராக்ஷனல் டைப் கூட வர சான்ஸ் இருக்குங்கிறான். புரியுதுங்களா? நாட் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லிக்கிறாங்க. அப்ப மேபி நெகட்டிவ் பவர் வரலாம் ஆர் ஃபிராக்ஷனல் வரலாம். சரி இடக்கண்ணு. இதெல்லாம் நம்ம எப்படி பண்றது? ஒரே ஒரு சாம்பிளுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஏன்னா ஆல்ரெடி லாங் டிவிஷன் போட்டீங்கல்ல. லாங் டிவிஷன் எப்படி இருக்கும்? x³ plus x² plus 3x plus 1 divided by x plus 2. இது மாதிரி வந்து இதுக்கு பேர் லாங் டிவிஷன். எதனால அப்படின்னா நியூமரேட்டரோட டிகிரி இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர் டிகிரி. ஓகேங்களா? அப்படி இருந்தா நீ என்ன மெத்தட் போகணும்? லாங் டிவிஷன் மெத்தட் போகணும். லாங் டிவிஷன் மெத்தட் போகணும். சரி எனக்கு என்ன? சப்போஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது p of x divided by q of x. சரிங்களா? p of x வந்து சப்போஸ் x plus 3 ன்னு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா x plus 2 into x plus 3 ன்னு இருக்குது. சரிங்களா? சரி x plus 4 ன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணோம்னா பார்ஷியல் பிராக்ஷன் அப்படின்னா பார்ஷியாலிட்டி பண்ண சொல்றாங்க. இந்த பிராக்ஷன் எத்தனை இருக்குது? 2 டேர்ம் இருக்குது. கரெக்டா இருக்குன்னு x+2 x+4 இருக்கு. 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்ம் நம்ம என்னடா பண்ண போறோம்? பார்ஷியல் 2 செப்பரேட்டா டெப் பண்ண போறோம். எப்படின்னா பிளஸ் சைன் மல்டிபிகேஷன் இருக்குது, டிவிஷனா இருக்கிறது வந்து 2 பிளஸ் பண்ணி ஆட் பண்ண போறோம். சப்போஸ் a டிவைடட் பை இந்த டேர்ம் b டிவைடட் பை இந்த டேர்ம் இப்படி கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? பார்ஷியல் பிராக்ஷனா பிராக்ஷன் வந்து ரெண்டையும் பார்ஷியாலிட்டியா டைவர்ட் பண்ண போறோம், இல்ல கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இங்க 2 பிராக்ஷன் இருக்குது. 2 பிராக்ஷனையும் வந்து நான் என்ன பண்ணுவேன்? 2ஆ கட் பண்ண போறேன். இது எப்படி கட் பண்றது அப்படின்னா என்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த பியும் கண்டுபிடிக்கிறது என்னோட ஒர்க். இது எப்படி கண்டுபிடிக்கிற ஒர்க் தான் நம்ம வந்து பார்ஷியல் பிராக்ஷன் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும். சரியா கண்ணு? இது மாதிரி எத்தனை டைப் இருக்குன்னா மொத்தம் பார்ஷியல் பிராக்ஷன் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. அதுல ஸ்பெஷல் கேஸ் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் இருக்குது. அப்ப மொத்தம் 4 டைப் இருக்குது. சரிங்களா? மொத்தம் பார்ஷியல் பிராக்ஷன் மட்டும் 4 டைப் இருக்குது. அது எப்படி பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் ஐடியாவை நம்ம பார்க்கலாம். பார்ஷியல் பிராக்ஷன் பிராக்ஷனை வந்து கட் பண்ண போறோம். இங்க சப்போஸ் 3 டேம் வந்துனா 3 டேம் வரும், 4 டேம் வந்து 4 டேம் வரும். அது எப்படி நம்ம கட் பண்றது ஐடியாவை நம்ம அந்த சாப்டர் போகும்போது நம்ம பார்க்கலாம். சரி எடுக்கன்னு. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இன்டெகிரேஷன் டெரிவேஷன் வருது. எதனாலனா இந்த ஃபர்தர் மோர் அல்ஜிப்ரா படிச்சிக்கல, ஃபர்தர் மோர் அல்ஜிப்ரா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கண்டுபிடிச்சிக்கல, அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டோ இல்ல ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ண டாபிக் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோ நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்தர் மோர் கால்குலேஷன் வருது. அது டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் மேக்ஸிமம் இன்வால்வ் ஆகும். இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிற ஐடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 சாப்டர் பக்கமா இருக்குது. சரிங்களா? எப்படி இன்டெகிரேட் பண்றது, எப்படி டெரிவேட்டிவ் பண்றது அப்படிங்கிற ஐடியா வந்து கிட்டத்தட்ட 7 சாப்டர் இருக்குது. சரிங்களா? இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் நீங்க பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து சர்க்கிள் ஏரியா எலிப்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டெகிரல் பை பார்ட்ஸ் ஃபர்தர் இன் இன்டெகிரேஷன் மேபி டெஃபினைட் இன்டெகிரேஷன் கூட உள்ள வரலாம். அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு இன்வால்வ் வந்திருக்கு. சரி எடுக்கன்னு. சரி அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெக்டர்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு வேணும்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நதிங் பட் தி இன்டெகிரேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நதிங் பட் தி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க இன்டெகிரேஷன் தரவா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க இன்டெகிரேஷன் டெரிவேட்டிவ் ஈஸியா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லாவே பத்தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் இருக்கும்னு நினைப்போம். பட் ஃபுல்லாவே இன்வால்வ் ஆகுது பாத்தீங்கன்னா என்ன வரும், இன்டெகிரேஷன் வரும். ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ dy by dx ஈக்குவல் டு xyன்னு வருது. இதனோட ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. சால்வ்னு சொல்லி கேட்டாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா இது பேர் என்ன செப்பரேட்டிங் வேரியபிள்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இது வேரியபிளை செப்பரேட் பண்ண முடியுமா பார்க்கணும். வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா y இந்த பக்கம் கொண்டு வாங்க, x இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும், dy by y ஈக்குவல் டு x into dx. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு வேரியபிள் எலிமினேட் பண்ணணும், அதாவது டெரிவேட்டிவ் டேர்ம் எலிமினேட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம், 2 பக்கம் இன்டெகிரல் பண்ணுவோம். 2 பக்கம் இன்டெகிரல் பண்ணா என்ன ஆகும்னா இதனோட ஃபார்முலா log y. சரிங்களா? இதனோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா x²/2 இன்டெகிரல் பண்ணனும் சம் கான்ஸ்டன்ட் ஆடும். அவ்வளவுதான் கண்ணு. இந்த மாதிரி கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா டெரிவேட்டிவ் டேர்மை நம்ம கேன்சல் பண்றதுக்கு இன்டெகிரல் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுவோம். அதுதான் நம்ம இங்க கொண்டு வந்துக்கிறாங்க. சரியா கண்ணு? இதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ்ல என்னன்னா ஃபார்மிங் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபார்மிங் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா சப்போஸ் yங்கிற டேர்ம் இப்படி கொடுத்துட்டான், ax + b ன்னு கொடுத்துட்டான். இது வந்து yங்கிற டேர்ம். இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றது அப்படின்னா என்ன பண்ண சொல்றான்னா இதுக்கு வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்கறான். டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா dy by dx ஈக்குவல் என்ன கிடைக்கும், a ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்டாப்பா? அப்ப a இருக்கிறதுல என்ன போடுவீங்க, dy by dx ன்னு போட்டுருவீங்க. a இருக்கிறதுல என்ன போடுவீங்க, dy by dx. அப்ப y ஈக்குவல் டு dy by dx x into வரும். சரிங்களா? பிளஸ் b ன்னு வரும். சோ இந்த மாதிரி டைப்ல நமக்கு ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? சீதா நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பார்ட். இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி வெக்டர்ஸ் பத்தி நான் பேச தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க வந்து பிசிக்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. மேபி மேக்ஸ்லயும் ஒரு சில இடத்துல படிச்சிருப்பீங்க வெக்டர்ஸ். அதனோட கான்செப்ட் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. சரிங்களா? அதுல 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்னு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குது. அதை மட்டும் தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெக்டர் ப்ராடக்ட் உங்களுக்கு இல்லையா இருக்குது. அப்ப ஸ்கேலார் ப்ராடக்ட்னா மல்டிபிகேஷன் 2 மல்டிபிகேஷன் இருக்குது வெக்டர்ல. a டாட் b ன்னு ஒன்னு இருக்குது, இன்னொன்னு வந்து a கிராஸ் b ன்னு இருக்குது.
இதுதான் வெக்டர் ப்ராடக்ட்டோட 2 கான்செப்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. அதனுடைய கரஸ்பாண்டிங் லைன் ஈக்குவேஷன் இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன, பொசிஷன் வெக்டர்னா என்ன, பொசிஷன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்குது, டிஸ்பிளேஸ்மென்ட் ஆர் டிரான்ஸ்லேஷன் வெக்டர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டர் கான்செப்ட்ல ஃபுல்லா நம்ம பார்க்கணும். கடைசி கான்செப்ட் ரகன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ரியல் நம்பர் பார்த்துருப்பீங்க. ரியல் நம்பர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் பார்த்துருப்பீங்க. ரேஷனல் நம்பர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பார்த்துருப்பீங்க. இன்டிஜர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டா டிவைட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். இதுதான் நம்பர் சிஸ்டம். இதுக்கு சூப்பர் நம்பர் சிஸ்டம் என்னன்னா ஃபுல்லா இன்வால்வ் ஆகுறது என்னன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தா ரியல் வேர்ல்டு தான் பார்த்துருப்போம். இது என்னது ரியல் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன நோட் பண்ணுவாங்க, சி நோட் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிறது பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? நம்ம ரியல் தான் பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம், பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நீ +1 +2 வரும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பிக்கஸ்ட் நம்பர் சிஸ்டம். இதுல பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுக்குள்ளே சூப்பர் செட், மற்ற எல்லாமே சப்செட் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நேச்சுரல் நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாடா? ஹோல் நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்? இன்டிஜர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், எல்லாம் +or-1 +or-2 0 வரும். 0 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அடுத்தது யாரு, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும், p/q ஃபார்மேட், q is not equal to 0 and p, q belongs to integer. கரெக்ட்? இரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும், இரேஷனல் நம்பர் வந்து p/q ஃபார்மேட்ல எழுத முடியாது. கரெக்டா டக்குன்னு? சரி, அடுத்து ரியல் நம்பர் என்ன இருக்கும், ரியல் நம்பர் வந்து ரேஷனல் நம்பர் யூனியன் இரேஷனல் நம்பர், இது ரெண்டையும் சேர்த்துருக்கோம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பார்க்கணும்னா சொல்லுப்பா, எல்லாமே சேர்த்து விட அதுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்றான், a + ip ஃபார்மேட்ங்கறான். காம்ப்ளெக்ஸ்னா i இன்வால்வ் ஆகும். இந்த a, b எங்க இருக்குங்கறானா ரியல் நம்பர் -1க்கு. a, b வந்து ரியல் நம்பருக்கு நீ சொன்னது கரெக்ட் தான். i யோட வேல்யூ என்னன்னா √(-1). நாம இது வரைக்கும் என்ன பண்றோம், நெகட்டிவ் வேல்யூ வந்து does not exist பார்த்திருப்போம். எங்க does not existனா ரியல் நம்பர்ல does not exist, பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல i ன்னு இருக்கும். சரிங்களா? இது does not belongs to real number, but this is belongs to complex number. அப்ப ரியல் நம்பர்ல சம் கேஸ் டிபெண்ட் ஆகாததா எங்க போய் ஆகும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆகும். எதனால நம்ம ரியல் நம்பர் does not exist சொல்றோமோ அது எல்லாம் மூவிங் டு தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அப்ப என்ன எல்லா வேல்யூயும் சேர்த்து தான் வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இமேஜினரி நம்பர்ஸ்னு என்ன சொன்னா, அது a + ip ஃபார்மேட் தான் இமேஜினரி. இது பத்தி a க்கு பேர் என்னன்னா ரியல் பார்ட், இந்த b க்கு பேர் பத்தி இமேஜினரி பார்ட். சரிங்களா? இத காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சிஸ்டம். அப்ப காம்ப்ளெக்ஸ் பிளைன் எப்படி இருக்கும் அப்படினா, சப்போஸ் 1 + 2i இருக்குதுன்னா இது எப்படி நோட் பண்றாங்கன்னா, நம்ம ரியல் நம்பர் 1 னா 1 தான், 2 னா 2 தான். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆகும்னா 2d ஆ மாறிடும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 2d சிஸ்டம். சரிங்களா? 1 எங்க இருக்குன்னா ரியல் பார்ட், x-ங்கிறது ரியல் பார்ட், y-ங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். சரிங்களா? அப்ப 1 + 2 எங்க இருக்கும், இது 1 இது 2. அப்ப 1 + 2ங்கிற நம்பர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப 1 + 2i ன்னு யாரு கேட்டாங்கன்னா 1 + 2i-ங்கிறது இதுதான் நம்பர் நமக்கு. ஓகேவா? இந்த மாதிரி டீடைலா நம்ம பார்க்கறதா வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல பார்ப்போம். சரிங்களா? சால்விங் தி ஈக்குவேஷன். சால்விங் தி ஈக்குவேஷன் எப்படி பார்க்க போறீங்கன்னா, சப்போஸ் x² + 2 = 0. இதனோட ரூட் என்னடா கண்ணு, நீ ஐடியா சால்வ் பண்ணுமா? அதான் காம்ப்ளெக்ஸ் சால்விங் தி ஈக்குவேஷன் தான். ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் வர போகுது. அப்ப இது வந்து -2 அப்ப இமேஜினரி -2. அப்ப இது எப்படி கிடைக்கும்னா √-2 + or - வரும். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெகட்டிவ் வேல்யூ வந்து என்ன சொன்னா i போட சொன்னேன். அப்ப என்ன ஆகும், i +or - i +or -√2 மைனஸ் வரனால i போடணும். அப்ப மைனஸ், இதுதான் ரூட். சரிங்களா? அது இல்லாத உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும், நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு ஐடியா தெரியும். அதாவது b² - 4ac இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. 3 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்னு வந்து >0, இன்னொன்னு வந்து =0, இன்னொன்னு வந்து <0. சரிங்களா? இந்த <0 எப்பெல்லாம் வருதோ அப்ப வந்து அது எல்லாமே என்னவா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே ரியல் ரூட். இது வந்து என்னன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். இது பாத்தீங்கன்னா ஆமா, இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். கரெக்டாக ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்.
இது என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆகும். இது என்ன ஆகும்? காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆகும். காம்ப்ளெக்ஸ். எப்ப வந்து ரூட்ல ஏன்னா இது ஃபார்முலா என்ன நம்ம சால்வ் பண்ண x - p ± (√b² - 4ac) / 2a. சரிங்களா? இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் ஃபார்முலா. அப்ப இந்த ரூட்டுக்குள்ள எப்ப நெகட்டிவ் வேல்யூ வருதோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட். அதனால தான் லெஸ் தென் 0 வரும்போது இது காம்ப்ளெக்ஸ் ரூட்ங்கறாங்க. ஓகேங்கப்பா. மெயினா பார்த்துட்டு இதுதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளோட பியூர் மேக்ஸோட கண்டென்ட். லோகி கேட்குறாங்க. லோகி வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பிளாட் பண்ணுவோம் பாத்தீங்களா? இந்த பிளாட் பண்ண எது சென்டர் பாயிண்ட் என்னன்னு நம்ம ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்னு பார்ப்போம். அதுதான் காம்ப்ளெக்ஸ் சொல்றேன். கிராஃப். கிராஃப் தான். அந்த கிராஃப் எப்படி ஒரு ஈக்குவேஷன் வச்சு லோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். லோகஸ் மாதிரி. அது நம்ம எப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன் இருக்குங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் பிளைன் வச்சு நம்ம எப்படி இது டிரா பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா தெரியும். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியா அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதுதான் பியூர் மேக்ஸ்ல இருக்குது. சரிங்களா? இதை நம்ம வந்து டீப்பா பார்க்கலாம். இதுல எனர்ஜி உங்களுக்கு கஸ்டமர் சாப்டர் அந்த மாதிரி எனர்ஜி இருந்தா சொல்லுங்க, இது பண்ணிக்கலாம். எனர்ஜிக்கு நேம் கேள்விப்படாத மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசலாம்.